கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைங்கள கவனிங்க, இதை வேடிக்கை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து இதை கொண்டு வருகிறோம். அதனால இதை என்ன பண்ணுங்க, கவனிங்க. தேவனுடைய வார்த்தை நேரம் நம்ம கடந்து போகலாமா? உங்க சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, சிதற விடாதீங்க. சொல்ற வார்த்தையை கேளுங்க. ஆமென். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8-9 இப்படி 10 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில். ஆகியால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்ச நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது, என் ஆத்மா பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அறிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்றாருன்னா தாவீது சொல்றாரு. கர்த்தரை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரு சோத்திர கர்த்தரை முன்னாடி வைக்க மாட்டாங்க, எதையோ முன்னாடி வைப்பாங்க. பணத்தை முன்னாடி வைப்பாங்க, படிப்பு முன்னாடி வைப்பாங்க, பெருமையை முன்னாடி வைப்பாங்க, பசங்களை முன்னாடி வைப்பாங்க, சொத்தை முன்னாடி வைப்பாங்க. இன்னைக்கு தேவன் உங்களோட கூட பேசுவாரானா? கண்டிப்பா பேசுறாரு, உங்களோட தான். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் என்ன பண்ணுவதில்லை, அவர் வல்லபஸ் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்றாருங்க. வேத புத்தகத்துல அநேக பரிசுத்தவான்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல இந்த அதிகாரத்துல தாவீது தான் சொல்றாரு. அவரை தான் முன்னாடி வச்சு என்ன பண்றாரு, எல்லா காரியங்களுக்கும் ஓடுறாரு. மனைவி பிள்ளைங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் மனசை திடப்படுத்திக்கிட்டு கர்த்தரை போயிட்டு கேட்கிறாரு. கேட்கும்போது என் பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டுன்னு போயிட்டாங்க, ஏசப்பா நான் அதை என்ன பண்ணுவேன், திருப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்துல போயிட்டு உக்காந்து செபிக்கிறாருங்க. ஆண்டரு போ, எல்லாவற்றையும் என்ன பண்ணுவ, திருப்பி கொள்வ அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு சொல்றாருங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, சோதர நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு உபத்திரவம் அப்படின்னா கர்த்தரை தான் நம்ம முன்னாடி வைக்கணும். நம்ம பணத்தையோ இல்ல சொந்த பந்தங்களையோ சோதர மத்த எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாடக்கூடாது. எல்லாம் கைவிட்டுரும். எல்லாமே ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், கைவிட்டுரும். பிள்ளைகளை நீங்க தான் கவனிங்க. சோதர எல்லாமே ஒரு நாளைக்கு கைவிட்டுடும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. தாவீது பாருங்க, சோதர ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பட்டவங்க, எல்லாரால தள்ளப்பட்டவங்கள இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவரே கஷ்டத்துல இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, உணவுகளை கொடுக்குறாரு, பாதுகாப்பு தராருங்க. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இருந்தான்னு வச்சுங்க, ஏதாவது நம்ம வீட்டுல இருந்து யாராவது எதாவது நம்ம புதுசா செஞ்சு வச்சா கூட எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், மறைச்சு வச்சிடறோம். யாருன்னா வந்தாங்கன்னா கூட அவங்க போட்டோம் அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைங்களை நீங்க கூட இப்படி நினைக்கிறீங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சது நம்ம வீட்டுல இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யாரை விருந்தலை வந்தாங்க அதை எடுத்து மறைச்சு வச்சிடும். தயவுசெய்து இந்த நாளிலிருந்து அப்படி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் முன்பாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தாவீது அப்படி செய்யவே இல்லைங்க. இன்னைக்கு அவர் பாவம் செய்த போது கூட கர்த்தர் அவர் மன்னிட்டு இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நல்ல பாடலை எழுதியிருக்கிறாரு. சங்கீத புத்தகத்துல தாவீது நிறைய பாடலை எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட நீ வாழ்க்கையில என்ன பண்ண, அவர் பாருங்க, என் ஆத்மா பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தந்தீர் அப்படி சொல்றாருங்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பரிசு நித்திய பேரின்பம். ஆண்டு சமூகத்துல தாங்க அவர் வலது பக்கத்துல உன்னோடு கூட இருந்தா அவர் சமூகத்துல நம்ம எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கிடைக்கும். அவரை விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான். இன்னைக்கு சோதர தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க, பெருமையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. சோதர கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வாருங்க. பெரிய காரியங்களை செய்வார் தெரியுமா? சின்ன காரியங்கள் இல்ல, பெரிய காரியங்களை அவர் செய்வார். தாவீதுக்கு பெரிய காரியங்களை செஞ்சது போற சவுல் என்ன பண்றாரு, கொல்றதுக்கு எவ்வளோ தூரம் எத்தனை பண்றாரு. ஆனா ஆண்டுடைய அபிஷேகம் தாவீது மேல இருந்ததுனால கொல்ல முடியல. இன்னைக்கு உனக்கு எதிர்ப்பா வர்றவங்க கூட பாருங்க, ஆண்டுடைய அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா, உன் ஆத்துமா கர்த்தருக்குள்ள களி கூர்ந்துச்சுன்னா ஒண்ணுமே உன்னை சேதப்படுத்தாது. உன் பிள்ளைங்களை எதுவுமே மந்திரிக்கமா இருக்கட்டும், உன்னை கொலையே பண்ண வந்தான்னா கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் தெரியுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் முன்னாடி வச்சு போங்க.
ஆண்டவர் இந்த நாள் முழுக்க, அந்த வருஷம் முழுக்க உங்களை உங்க பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? அப்பா சோதர சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரம் தாவீது, கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொன்னது போல இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நடுவர புரஜாதி பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தரை முன்பாக வைக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திர எப்படியாப்பட்ட பாதைகளா இருந்தாலும் நீங்க அதை செவ்வாய்ப்படுத்துகிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. இதனால இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரை முன்னாடி வைக்கட்டும். எல்லா தேவைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு கடந்து போகும் என்று மனதார குழந்தைகள், வாலிபர், கன்னியர், முதியோர், நிறுத்தவன வயது எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக என்று பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த வந்திருக்கிற பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Amen.